அதாவது டெல்லிக்கு நிவாரணம் கேட்க போல இந்திய கூட்டணியில அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தான் அவர் போனார். மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக போல, மக்களுடைய குறைகளை பாரத பிரதமர் தெரிவிக்க போல, அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வதுதான் டெல்லி சென்றார். மக்களுடைய பிரச்சனைக்காக போல, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், நீங்க செய்த ஊழல்கள் எல்லாம் மத்தியிலே ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு அற்புதமான குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க. அதனால இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏரி நிரம்பி ஆங்காங்கே இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலைகளில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். அது ஏற்கனவே மத்திய குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த அரசு நிவாரணம் வேற கேட்டிருக்குது. அந்த நிவாரணத்தை இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும். இதில் அரசியல் பார்க்காம மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பாரத பிரதமரை வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். அதோட இன்னொன்று என்னன்னா, சென்னையில் 3ஆம் தேதி குஜாம் புயல் மாலையில் வந்தது. அப்போ கனமழை பொழிஞ்சுது. அடுத்த நாள் 4ஆம் தேதி மதியம் வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சுது. அங்கங்க வெள்ளம்லாம் தேங்கி நின்றது. 3 நாள் கழிச்சு தான் அதிகாரியே உள்ள போனாங்க. எல்லா பத்திரிகையும் தெரியும். 4ஆம் தேதி இரவு தலைமைச் செயலாளர் சொல்றாரு, சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு, இப்பதான் தேங்கி நீரை சென்னையில் ஆங்காங்கே தேங்கி நீரை புறநகர் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை சுற்றியுள்ள இந்த 3 மாவட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேங்கிய நீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து ராஜத மின் மோட்டாரை கொண்டு வரும் சொல்றாரு. அது வரைக்கும் எந்த முன்னேற்பாடும் இல்ல. எந்த அதிகாரியும் போய் ஆய்வு செய்யல. அங்க போய் என்ன மழை பாதிப்பு கூட பார்க்கல. ஆனா 5ஆம் தேதி இங்க டிஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பேசுறார். என்ன நிவாரணம் கேட்கிறார். எவ்வளவு? 6230 கோடி. என்ன ஆய்வு செய்யாத எப்படி நிவாரணம் கேட்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் ஊடக மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது, அதிகாரிகளும் போகல, தண்ணியும் வடியில, எப்படி சேதத்தை மதிப்பிட முடியும்? ஆக இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ மத்திய அரசை வலியுறுத்த வேணும். ஒரு சம்பிரதாயத்துக்காக, மக்களுக்காக இல்ல, விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு டிஆர் பாலு எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு 6230 கோடி ரூபாய் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு சேதமடைஞ்சு கேட்கிறாரு. எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசில் தொகை கேட்க வேண்டும் என்று சொன்னால், நானும் முதலமைச்சர் இருந்தேன். இன்றைக்கு தண்ணீர் வெடித்த பிறகு என்னென்ன வகையில சேதம் ஏற்பட்டது, அரசு மக்களுக்கு என்ன சேதம் இருக்கு, அரசு பல்வேறு துறைகள் மூலமாக என்ன சேதம் இருக்கு, விவசாயிகளுக்கு என்ன பயிர் சேதம், மின்கம்பங்கள் எத்தனை சேதம், இன்றைக்கு எத்தனை சாலைகள் சேதம், இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளும் ஆய்வு செய்து அந்த அதிகாரி மூலமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை, எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்தது கணக்கிட்டு அதுக்கு பிறகு கேட்டிருந்தா கொடுப்பாங்க. இப்ப எதுவுமே கணக்கெடுக்காத இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு விளம்பரப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே திரு டிஆர் பாலு அவர்கள் தமிழகத்தில் மிஜாம் புயலால் 6230 கோடி அளவுக்கு சேதமடைந்தது என்று கேட்டிருப்பது நிந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது.
ரைட்டுங்க. நீங்க ஒரு முதற்கட்டமா கொடுக்கறாங்க. நீங்க ஆய்வே செய்யலையே. நீங்க ஆய்வு செஞ்சிருந்தா தானே ஒவ்வொரு சாலை பாதிப்பா நெடுஞ்சாலைத்துறையில இருந்து எவ்வளவு, மின்சாரத்துறையில சேதம் எவ்வளவு, இப்படி மக்களுக்கு என்னென்ன வகையில சேதம் அடைஞ்சிருக்கு இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு அறிக்கையாக மத்திய அரசு கொடுத்தா தான் அந்த மத்திய அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. ஆனா இது ஒரு விளம்பர அரசாங்கம். மக்களுக்காக ஆட்சி செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்ல. அப்படி வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிப்படுது குற்றக்கேடான. நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களை தூத்துக்குடியில் போய் பார்த்தோம், இங்க திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம், இங்க பல ஊடக நண்பர்கள் வந்தீங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்தாங்க. 3 நாள் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல. தண்ணி இன்னும் நிறைஞ்சி இருக்குது. பல வீட்டில் இன்னும் இடுப்பளவு தண்ணி இருக்குது. எங்களுக்கு உணவு கிடைக்கல, குடிநீர் கிடைக்கல, பால் கிடைக்கல. எங்களுடைய உடைமைகள் எல்லாம் சேதமடைந்து விட்டது. இதை பார்வையிட எவரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் தெரிவிக்கிறார். அதே போல இன்னைக்கு தூத்துக்குடி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்குது. தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக இருக்கிற உப்பளங்கள் எல்லாம் கடுமையா சேதமடைஞ்சிருக்குது. ஆகவே அந்த உப்பளங்களையும் இந்த அரசு அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி கணக்கிட்டு அதில் அது பாதிக்கப்பட்ட அந்த உப்பள சேர்ந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். நாங்க ஆளுங்கட்சி தான் சந்திருக்கோம். நாங்க சந்திச்சு என்ன செய்வோம்? எங்களுக்கு என்ன, ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா அந்த ஆளுங்கட்சியில அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன சேதம் இருந்து கொடுத்தா தானே மத்திய அரசு கொடுக்கும். நாங்க எதை வச்சு கொடுக்கோம்? பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, மக்கள் குடிக்கின்ற கருத்து, இதை வச்சு தான் நாங்க முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். நேரடியா பாக்குறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம், மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். இனியும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. 5 மினிஸ்டர் இங்க இருக்காங்க சார். 5 மினிஸ்டர்ஸ் இங்க இருக்காங்க. அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அதிகாரிகள் இருக்காங்க. 4 IAS அதிகாரிகள் இருக்காங்க. உயர் அதிகாரிகள் அவ்வளவு பேரும் இருந்துமே எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று ஆணித்தரமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நீங்க தாங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் கேட்கிற கேள்வி நீங்களே சொல்லிட்டீங்க. இவ்வளவு மந்திரி இருக்கிறாங்க, இவ்வளவு IAS ஆபீசர் இருக்கிறாங்க, இவ்வளவு அதிகாரி இருக்கிறாங்க, அப்படி இருந்து பசி பட்டியல மக்கள் வாழ்றாங்க. இதுதான் உண்மை. இதாங்க எங்கேயுமே மக்கள் போய் பார்க்கல. எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி, நம்முடைய நிருபர்கள் சொன்ன மாதிரி, எந்த இதுங்க மாலை முரசு நிருபர் சொன்ன மாதிரி, ஏன்னா நீ இங்கே இருக்கிறீங்க, நான் அங்கிருந்து வந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும் யார் எங்க போனாங்க, என்ன பார்த்தாங்கன்னு நல்லா தெளிவா தெரியும். நீங்க வச்சிருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இங்க அமைச்சர்லாம் வந்தது உண்மைதான். இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா வந்து பார்த்துட்டு போனது உண்மைதான். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை அவருக்கு பார்க்கல. மக்களுடைய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அந்த துடிச்சிட்டு இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களையும் அவர் சிந்திக்கல. ஏதோ வர வேணுங்கிறதுக்கு வந்தாரு, பார்க்க வேணுங்கிறது பார்த்தாரு. இப்ப இருக்கிறாள் இல்லையான்னு தெரியல. போயிட்டாரா? இருக்கிறா, போயிட்டார். அவ்வளவுதான். அவர் வந்தாரு, பார்த்தாரு, போயிட்டார். இதுதான் அவருடைய பணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.